அரசுக்கு எச்சரிக்கை. மோடி அரசுக்கு எச்சரிக்கை. காங்கிரஸ் கட்சியை தாக்காதே. இந்தியாவே தாங்காதே. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியினரின் கூற்றுப்படி நீட் தேர்வு தொடர்பான பிரச்சினைகள், வினாத்தாள் கசிவு, மாணவர் உயிரிழப்புகள் உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும், உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த போராட்டத்தில் காயமடைந்த மாணவர்களை சந்திக்கச் சென்ற ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதாக கூறி அதனை கண்டித்து திண்டுக்கல்லில் இந்த போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாணி விலாஸ் மேடு சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் நகர் தெற்கு மற்றும் நகர் வடக்கு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லச் செய்தனர்.